வாட்ஸ்அப்ல ரொம்ப பெரிய அப்டேட் வந்து கூடியளவு வர இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் வாட்ஸ்அப்ல நம்ம கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைச்சோம்னா, யாரோட ஃபோன் நம்பரோ நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அல்லது அந்த பர்சனோட கான்டாக்ட் நம்பர் நம்ம சேவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வாட்ஸ்அப்ல ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்போம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஆனா வாட்ஸ்அப் இந்த நடைமுறையை மாத்த இருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப்ல இனிமே யாராவது உங்ககிட்ட சேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, உங்களோட நம்பரை அவங்களுக்கு கொடுக்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக ஒரு புது அப்டேட் வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வாட்ஸ்அப்ல ஒரு புது டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சரை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கமாக ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சிருந்தோம்னா தெரியும், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருந்தா தெரியும், இல்லை யூடியூப் வச்சிருந்தா கூட அதுலேயும் யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே கான்செப்டை வாட்ஸ்அப்ல கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ இந்த யூசர் நேம் அப்டேட் ஜனவரி மாதத்துல இருந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஜனவரி 2026 இருந்து டெஸ்டிங் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது சில கான்டாக்ட்ஸ்ல இந்த யூசர் நேம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான யூசர் நேம் உங்க பேர்ல அல்லது உங்களுக்கு பிடிச்சமான வேர்ட்ஸ்ல வச்சு அதை உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அப்டேட் சில பேருக்கு டெஸ்டிங் ஃபேஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஆனா இப்போ இந்த அப்டேட் ஃபுல் ஃபிளெட்ஜாக எல்லாருக்கும் கொடுக்க இருக்காங்க. அதாவது ஜூன் மாசம் 2026 இருந்து இந்த ஃபீச்சர் ஃபுல்லாக எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் சொல்றாங்க. அது மூலமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாருக்காவது சேட் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களோட போன் நம்பர் கொடுக்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக உங்க யூசர் ஐடி கொடுத்தாலே போதும். உங்களோட போன் நம்பரை நீங்க யாருக்கும் தெரியாம பாதுகாத்துக்க முடியும். இந்த ஃபீச்சர் நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும். குறிப்பா போன் நம்பர் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்க தேவையே இல்லை. ஜஸ்ட் ஆபீஸ் விஷயத்துக்கோ இல்லைன்னா சும்மா ஒரு டெம்பரரி தேவைக்கோ யாருக்காவது நீங்க சேட் பண்ண நினைச்சீங்கன்னா இவ்வளவு ஃபோன் நம்பர் கொடுத்து தான் சேட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அப்படி உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது வாட்ஸ்அப் மட்டும் இல்லாம மற்ற டெலிகிராம் மாதிரி மற்ற ஆப்ஸ்ல உள்ள பிரசன்ஸ் பார்க்க முடியும். இது மாதிரி பல விதமான பிரச்சனை இருந்துச்சு. ஜஸ்ட் 1-2 மெசேஜ் மட்டும் தான் அந்த பர்டிகுலர் பர்சனோ இல்லை நம்மள அவங்களுக்கு அனுப்புங்கிற பட்சத்தில் நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த யூசர் ஐடி அப்டேட் முக்கியத்துவம் பெறுது. அதனால இனிமே நம்ம யாருக்காவது சேட் பண்ண நினைச்சோம்னா நமக்கு நேமுக்கு பக்கத்தில் ஒரு யூசர் ஐடி அப்படிங்கிற ஒரு நேம் கிரியேட் ஆயிரும். அல்லது நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல அது அவைலபிளா இருந்துச்சுன்னா ரிசர்வ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஜிமெயில் கிரியேட் பண்ணும்போது நம்ம பேர்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்போமோ அந்த ஐடி தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த யூசர் நேம் இனிமே வாட்ஸ்அப்ல டைரக்டா அட்டு போட்டு சர்ச் பண்ணி டைரக்டா சேட் பண்ணலாம். அது மூலமா நம்ம ஃபோன் நம்பரை தேவையில்லாம இனிமே யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ கூடிய விரைவில் இந்த அப்டேட் வாட்ஸ்அப்ல வர இருக்கு. ஜூன் அல்லது ஜூலை மாதத்துக்குள்ள இந்த அப்டேட் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த யூசர் நேமை பயன்படுத்தி டெம்பரரி கான்டாக்ட்ஸ் அல்லது யாருக்காவது ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சீங்களா அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம யூசர் நேமை மட்டும் கொடுத்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கலாம். அது மூலமா மற்ற ஆப்ல அல்லது நம்ம ஃபோன் நம்பர் வெளியே தெரியாம நம்ம பிரைவசியை நம்ம பாதுகாத்துக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஒரு புது அப்டேட் தரதா இருக்காங்க. இதுபோ வாட்ஸ்அப்ல பண்ணக்கூடிய இந்த ஆடியோ கால்ஸுக்கு இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரை கூடிய வரையில் கொண்டு வர போறதா சொல்றாங்க. அதனால வாட்ஸ்அப் கால்ல ஆடியோ கால்ஸ் பேசினாலும் அதோட அந்த வாய்ஸ் ரொம்ப தெளிவாக கேட்குற மாதிரியாக ஒரு ஃபீச்சரும் வரப்போது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியாக பல விதமான அப்டேட்ஸோட வாட்ஸ்அப் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான அப்டேட்ஸ் தெரியும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வழக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டிக்கெட்டுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.